வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பேரறிவில் தோய்வோம். உலக வாழ்வில் பொருள், மக்கள் பால், புகழ், செல்வாக்கு என்ற ஐவகை பற்று ஏற்படுவது இயல்பே. கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்தும் விழிப்போடு இப்பற்றுக்களை வளர்த்து கொள்ள வேண்டியது பிறவி பயனை எய்த அவசியமானது. நீரில் குளிப்பது தேவைதான், ஆனால் நீரில் மூழ்கிவிடாமல் காத்து கொள்ள வேண்டும். நெருப்பு வாழ்வுக்கு பல வகையிலும் தேவைதான், ஆனால் நெருப்பு எரித்து விடாமலும் காத்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் மனிதன் மேலே சொல்லப்பட்ட ஐவகை பற்றுதல்களால் அறிவு குறுகி மயங்கி தன் பிறவி நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறைக்கின்றானோ, அதே நேரத்தில் மனிதனிடத்தில் அமைந்துள்ள அடித்தள ஆற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும். புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது. அப்போது விருப்பங்கள், செயல்கள் இவற்றில் தடைகள் விளைந்து வாழ்வில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. இவையே துன்பமாக, சிக்கலாக கருத்து பிணக்காக்கப்பெற்று புறமணம் குழப்பமடைகிறது. இத்துன்பங்களிலிருந்து புறமனதை மீட்க பேரறிவு விரிந்த இயற்கை ஆற்றல் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் உதவி கொண்டேதான் இருக்கும். இந்நிலையே எனும் புறமண இயக்கத்திலேயே குறுகியுள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்க களமான அருட்பேராற்றலை நினைவு கொள்ள வேண்டும். பேரறிவின் நிலைக்கு அந்நினைவு அழைத்து சென்று ஒன்ற வைத்துவிடும். இவ்வகையில் பேரறிவில் புறமணம் தோய்வு பெறும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.